தீய சக்தி ஆட்சியை வெளியேற்றி மீண்டும் பொற்கால ஆட்சியாளர் எடப்பாடி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள வாய்ப்பை ஏற்படுத்துவதற்குதான் பாதுகாப்பு திட்டங்கள் எதை கபாலிகிறது. இதற்காக கட்சியிலே ஒரு மாற்றத்தை எடப்பாடி கொண்டு வந்திருக்கிறார். மக்களுக்கு சொல்ல வேண்டிய டிவிக்களாக பூத் கமிட்டியும் கிளையும் மாற வேண்டும், பத்திரிகைகளாக பூத் கமிட்டியும் டிவி மாற வேண்டும், திண்ணை பிரச்சாரம் மூலமாக நீங்கள் டிவிக்களாக மாற வேண்டும், பத்திரிகைகளாக மாற வேண்டும். கடைக்கடையாக போய் நோட்டீஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்னென்ன கண்டன்னு அதை விநியோகம் பண்ணி விழிப்புணர்வு உருவாக்கி நீங்கள் டிவிக்களாக செயல்பட வேண்டும். இப்படி திண்ணை பிரச்சாரம், திருமண பிரச்சாரம் இது போன்றவற்றை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் இதயத்திலே எடப்பாடியை ஆழமாக ஊட வேண்டும். அவர் ஆட்சியில் இருந்த சிறப்புகள் இப்போ இருக்கிற ஆட்சியில் கொடுமைகள், கற்பழிப்பு, தம்பி சொன்னதை போல ஏகப்பட்ட கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், போதைப் பொருள், போதை சாக்லேட், இப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஏன்? ஆதாயம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தால் தானே. இந்த கொடுமையிலிருந்து தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்றால், மகளிர் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமை டிவிக்களாக நீங்கள் மாறி மக்களுக்கு இந்த கொடுமைகளை சொல்லணும். குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புகிறவங்க, காலேஜ் அனுப்புகிறவங்க வெளியில் சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சாக்லேட் பல கடைகளில் கிடைத்திருக்கிறாரு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லி அதை தடுக்கிறாங்க. ஆனால் போலீஸுக்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த கடையில் விற்க போகிறேன் போவான். விற்கிறவன் திருட, அவன் கடையில் சாக்லேட் இருக்கும், செய்தி வெளியே வந்துடும். அதுதான் முக்கியமானது. ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டார், அது சாக்லேட் எங்கே வைக்கிறது, யார் வைக்கிறாரு? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சாக்லேட் வச்சா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். போலீஸுக்கு தான் தெரியும். போலீஸை கையில் போட்டுக்கிட்டு அதை விற்கிறாங்க. போலீஸ் ஆட்சியோட உடந்தையாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமையாக இருக்குது. அதனால் காவல்துறையும் கண்டுக்காமல் விட்டுறது, பாலியல் தொல்லை ஏற்படுது. அந்த சாக்லேட்டை தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு 10 நாளைக்கு மூளை பழுதடைந்து விடும். அக்காவா, அண்ணனா, தங்கச்சியா, மாமனா, மச்சான ஒன்றும் தெரியாமல் அவன் முதல்ல 4-5 நாள் எல்லோரும் கண்ணுக்கு தெரியும். 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூளை சிதறிவிடும். கண்ணுக்கே இவர்கள் தெரிய மாட்டார்கள். ஒழுக்கக்கேடு நடந்துவிடும், கற்பழிப்பு நடந்துவிடும். தமிழ்நாட்டில் இந்த கேவல நிலை மாற வேண்டும் என்றால் பூத் கமிட்டி மெம்பர்களும் அதிமுகவினுடைய கிழக்கழக செயலாளர்களும் டிவிக்களாக பத்திரிகைகளாக ஆகி மாறி நீங்கள் செயல்பட வேண்டும். மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மக்களுக்கு திண்ணை பிரச்சாரம் மூலம் எடுத்துச் சொல்ல வேண்டும். கடைக்கடையாக நோட்டீஸை கொடுத்து விநியோகம் பண்ணி வெற்றிகரமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார். அதை செய்யுங்கள். எடப்பாடி கோட்டையை கொண்டு வந்த ஆட்சி கட்டிலே இரட்டை இலையினுடைய பாதுகாவலர் உட்கார வைங்க. அம்மாவையும் புரட்சி தலைவரையும் கோட்டையில் உட்கார வைங்க. அவங்க எடப்பாடி பக்கத்தில் உட்கார்றது நாங்கள் இல்லை, ஒன்றிய நகர செயலாளர்கள் இல்லை, பூத் கமிட்டி மெம்பர்களும் கிளைக்கழக செயலாளர் தான் கோட்டையில் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மனு சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும்னா கூட உங்கள் மூலம் தான் நாங்கள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அதிகப்படியான அதிகாரத்தை பூத் கமிட்டிக்கும் கிளைக்கழக தந்திருக்கிறார். பயன்படுத்துங்கள். எடப்பாடியாரையும் அம்மாவையும் இரட்டையிலையும் பொன்மனச்செம்மலையும் பூத் கமிட்டி மெம்பர்களையும் கிளைக்கழக செயலாளர்கள் கோட்டையிலே அமர வையுங்கள். ஆட்சியை நம் கையில் கொண்டு வருங்கள். தீய சக்தியை ஒழித்து காட்டுங்கள். உதயசூரனை இல்லாமல் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் பிஜேபியும் எடுத்திருக்கிற கூட்டணி முடிவு தமிழ்நாட்டுக்கு நல்லதை தரும், நல்ல எதிர்காலத்தை தரும் அற்புதமான முடிவு. முன்னுதாரணம் இல்லை, சாக்லேட்டை புட்டு சொல்லாட்டி உங்கள் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைங்களும் ஒரு 10 வருஷத்தில் கற்பழிக்கிற குழந்தைங்களாக மாறிடுவாங்க. இதை நீங்கள் விஞ்ஞானத்தை படிங்க, நெட்டுக்குள்ளே ஆழமாக போய் பாருங்கள், உலக நெட்டுகளை பாருங்கள், எத்தனை நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். சாக்லேட்னா சாதாரண, இப்போ ஏன் சாக்லேட் பிஸ்னஸுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அதனால் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் அதை பரப்புங்க. சாக்லேட்டில் ஆபத்து இருக்குது, மூளை சிதறிடுது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற பையன் 10th
12th வந்து ஃபெயில் ஆயிடுறான். அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் புள்ளி விவரங்களோடு தெரிவிக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இந்த முன்னுதாரணம் இல்லாம பண்ணா நீங்க விளம்பரம் பண்ணி போலீஸுக்கு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி ஆட்சியில் சாக்லேட் இல்லாம இருந்தது அந்த நிலையை கொண்டு வர பத்திரிகைகள் தான் இந்த வேலையை செய்யணும். பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு போடுறதுனால தான் இந்த திருட்டு சாக்லேட், இவ்வளோ கொள்ளை சாக்லேட், உயிரை கற்பழிப்பு, கொலைக்கு காரணமாக இருக்கிற சாக்லேட்டை ஒழிக்கிற கடமை எங்ககிட்ட இல்லை, ஊடகங்கள் கிட்ட இருக்கு, பத்திரிகைகள்கிட்ட இருக்கு, டிவி கிட்ட இருக்கு. அந்த பணியை கட்சி பேதம் இல்லாமல் அறகூர்ந்து செய்யுமாறு பணிவோடு கேட்கிறேன். ஓபிஎஸ் எங்க கட்சியிலேயே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் அவர் இல்லை. மற்ற மனதிலும் இல்லை. நடந்து முடிந்த தேர்தல்களில் அவர் 90% டெபாசிட் வாங்கினா ஓபிஎஸ். அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்க பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.